பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப புஸ்தகத்தில் பாவ அறிக்கை ஜெபம் என்று ஒன்று உண்டு. அது எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்து சொல்லுகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் மிஷினரிமா நமக்கு வாசிக்க தெரியாமல் இருந்த காலத்தில் ஜெப புஸ்தகத்திலே வசனங்களை ஜெபங்களை எழுதி அப்படியே யாரோ அந்த நடத்துகிறவர் சொல்ல சொல்ல அந்த நாட்களிலே திரும்ப சொல்ல வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது படிப்பு வந்த பிறகும் இந்த ஜெப புஸ்தகம் இந்த ஜெபங்களெல்லாம் வைத்திருப்பது மிகவும் நல்லது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவனே, செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே. சரீரத்தில் நன்றாக தான் இருப்போம், ஆனால் இருதயத்தில் சுகமில்லை கர்த்தாவே. தத்தளிக்கிறது ஆண்டவரே, கலங்குகிறது கர்த்தா, குழம்புகிறது அப்பா, என்ன செய்யனே தெரியலையே. எத்தனை பேர் சொல்றாங்கப்பா, எத்தனை பேர் சொல்றாங்க. அருமையானவர்களே, ஏலியினுடைய இருதயம் தத்தளித்தது. ஆனால் நீங்கள் பவுலையும் சீலாவையும் யோசித்து பாருங்கள். அந்த நடு இரவிலே, அந்த சிறைச்சாலையிலே, அத்தனை அடிகள் நடுவிலே, அத்தனை கஷ்டத்தின் நடுவிலே அவர் என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். இருதயம் துதிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார் என்கிற தைரியம் எனக்கு இருந்தால், நிச்சயம் எனக்கு இருந்தால், என்னுடைய இருதயம் துதிக்கும், சந்தோஷமாக இருக்கும், கலங்காது. அதனாலே நானும் நீங்களும் இந்த மாலை வேளையில ஒரு நிமிடம் 45வது சங்கீதத்தை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின அதான் வாய், கவியை சொல்லுகிறேன். என் நாவு வாய், விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையையும் உமது மகத்துவமாக உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். இதை நம்முடைய மனதை விட்டு எடுக்கவே கூடாது. பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய இருதயம், இதுதான் நம்முடைய இருதயம். அருமையானவர்களே, என்னுடைய இருதயம் இது நானும் வாஞ்சிக்கணும், நீங்களும் வாஞ்சிக்கணும். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் இதை வாஞ்சிக்க விரும்புகிறேன். தினந்தோறும் நீங்களும் வாஞ்சிக்கணும். என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும். இதான் முக்கியமானது. என்னுடைய இருதயம் ஒரு ஆணாலோ ஒரு பெண்ணாலோ நிரம்பக்கூடாது. என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும். என்னுடைய இருதயம் பணத்தினாலோ அல்லது பதவியினாலோ நிரம்பக்கூடாது. என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும். என்னுடைய இருதயம் அடுத்தாற்போல் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பட்டும். அடுத்தாற்போல் என்னுடைய இருதயம் ஜெபத்தால் நிரம்பட்டும். அடுத்தாற்போல் என்னுடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பட்டும். அடுத்தாற்போல் என்னுடைய இருதயம் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும். மாறி மாறி இதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் எத்தனையோ நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் நான் எனக்காக போட்டுக்கொள்வது. என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் ஜெபத்தால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும் ஐயா. நீங்களும் கேளுங்கள், கேளுங்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இவெல்லாம் முடியுமா என்று நினைக்காதீங்கள். ஏனென்றால் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, என்னுடைய இருதயத்திலே இயேசுனுடைய மகிமையை நான் எப்பொழுது காண்பேன்? பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால், நான் விசுவாசித்தால், நான் விசுவாசித்தால். இதைத்தான் காலையிலே நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல், இயேசுவை விசுவாசிப்பதற்கு கீழ்ப்படிதல், இதை நாம் செய்தால், பிரியமானவர்களே, இதை செய்வதற்கு நான் 3 குறிப்புகளை உங்களுக்கு தருகிறேன். இதை நானும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறேன். நீங்களிலே உங்களை அநேகர் செய்து கொண்டிருக்கலாம். இன்னும் தொடர்ந்து அதிகமாக செய்யுங்க. எப்படி என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்ப முடியும்?
பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப முடியும், வசனத்தினால் நிரம்ப முடியும், ஜெபத்தினால் நிரம்ப முடியும், ஸ்தோத்திரத்தினால் நிரம்ப முடியும். எப்படி அன்பினால் நிரம்ப முடியும்? 9 இருக்கின்றதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம். நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஒன்னொன்னா சொல்லி இதனால் நிரம்பட்டும், இதனால் நிரம்பட்டும், இதனால் நிரம்பட்டும், இதனால் நிரம்பட்டும். பிரியமானவர்களே, எப்படி முடியும் என்பது தானே முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர் பெரியவர். இதெல்லாம் நான் விசுவாசி. நம்மை போல கொடுத்து வைத்தவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, 3 சின்ன குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவது 2 குறிப்பும் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே வருகின்றது. எப்படி நம்முடைய இருதயத்தை இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்த முடியும், ஸ்திரப்படுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியும். நம்முடைய இருதயம், என்னுடைய இருதயம், எஸ் சுவாமி, எங்கள் சகோதரருடைய இருதயம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் அப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உங்கள் சமூகத்திலே பெரிதாக இருப்பதாக. இதெல்லாம் வசனங்களெல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு 2 தடவையாவது 3 தடவையாவது சொல்லணும். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஏனென்றால் தீய நோக்கம் பாவமா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அதனால இருதயம் அது எப்பொழுதும் இரவும் பகலும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள. முதலாவது பிரியமானவர்களே, வசனம். உங்களுடைய பைபிள் ரீடிங் லைஃப், the word of God life, வசனத்தின் வாழ்க்கை எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் வசனத்தை வாசிக்க முடியாத அளவிற்கு கர்த்தருடைய ஊழியத்திலோ குடும்பத்திலோ பிசாசானவன் சுறுசுறுப்பாக்கி விடுவான். பிரியமானவர்களே, அவன் நம்மளை வாசிக்க வேண்டும் வேண்டாம் என்று தடுக்க மாட்டான். அந்த நேரத்தை நாம் எந்த நேரத்திலே வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோமோ அதிகாலையிலே, அடுத்தது என்னது? ஜெபம், இல்லையா? ஜெபம். நம்முடைய ஜெபமும் வசனமும், வசனமும் ஜெபமும், ஜெபமும் வசனமும், வசனமும் ஜெபமும். இதுதான் நமக்கு 2 காலு. பிரியமானவர்களே, இந்த 2ஐயும் செய்யாதபடிக்க நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், நம்மளை தூங்க போட்டுருவான். பிரியமானவர்களா, எனக்கு தெரியாது உங்களுடைய பிரைவேட் பிரேயர் லைஃப், உங்களுடைய தனி ஜெப நேரம் எந்த நேரம் அதிகாலையில் நீங்களும் நானும் இதில் தெளிவாக இருந்தால் ரொம்ப நல்லது. காலையில் 4 மணிக்கு என்னுடைய ஜெப நேரம், 4:30 மணிக்கு என்னுடைய ஜெப நேரம், 5 மணிக்கு என்னுடைய ஜெப நேரம் என்று 6 மணிக்கு முன்னாலேயே இந்த ஜெப நேரங்களையும் வேத வசனத்தை வாசிப்பதையும் நாம் முடித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனையோ விசுவாசிகள் 10ல் 8 ஊழியக்காரர்கள் தங்கள் தனி ஜெப நேரங்களை சரியாக காத்துக்கொள்வது இல்லை. பிரியமானவர்களே, அளவுக்கு மிஞ்சி தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகின்றது, அளவுக்கு மிஞ்சி வேலைகள் வந்து விடுகின்றது. இதற்கு நானும் நீங்களும் இடம் கொடுக்கவே கூடாது. இதில் நானும் நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு முறையில் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு உடலிலே நல்ல பலன் இருக்கிறது என்றால், அதுவும் நீங்கள் ஒரு 40 வயதுக்கு கீழே இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு 4 மணிக்காவது எழும்பி முழங்காலிலே நின்று நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பொழுது
வாய் திறந்து, சும்மா மனசுக்குள்ளேயே மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணுறது வேற. ஆனால் வாய் திறந்து இயேசு நம்மகிட்ட பேசணும். அதுக்கு தான் ஒரு தனி இடமே வேணும், தனி இடமே வேணும். நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இவ்வளோ சத்தமாக இல்லை, மெதுவாக நம்ம வாய் திறந்து பேசணும். இப்படி பேச ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மளை ரொம்ப பேச வச்சிருவாரப்பா, ரொம்ப பேச வச்சிருவாரு. 1/2 மணி நேரம்னு வச்சிருப்பீங்க, 1 மணி நேரம் போனதே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு நினைச்சியாது தெரியாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.